all grace, mercy, and peace from God our Father and the Lord Jesus Christ. We welcome you all for the sixth and the final day of our VBS presented to you by the Shivers Band entitled Being Eagle Christians, Kallugu Kristavargal. So shall we start the day with an opening prayer? Dear Father in heaven, thank you for this wonderful day. Thank you for bringing us this far. Thank you for your love and grace and mercy that is abundant on us. Thank you for choosing us and setting us apart for your glory. Lord, as we spend time listening to your word and doing activities that will promote our spiritual life, may your hand be upon us to bless us, to lead us, and to guide us into all truth that you have kept for us. Be glorified. In Jesus' name I pray. Amen. Today we have a very nice song written by Sister Padmini Peter, sung by Alan and Princey, and Sibi has made a beautiful music for that one, and kids are here to present the song to you. Do you want to see that? Yes? சிருஷ்டியாகணுமே நான் கிறிஸ்துவுக்குள் நிலைக்கணுமே புது சிருஷ்டியாகணுமே நான் கிறிஸ்துவுக்குள் நிலைக்கணுமே பழையவைகள் ஒழிந்து போகுமே எல்லாம் புதிதாகுமே பழையவைகள் ஒழிந்து போகுமே எல்லாம் புதிதாகுமே உலகத்தின் வேஷமில்லாமல் தேவனது சித்தமறிந்து உலகத்தின் வேஷமில்லாமல் தேவனது சித்தமறிந்து புதிதாகணும் மனம் புதிதாகணும் ரூபமாகணும் மறு ரூபமாகணும் புதிதாகணும் மனம் புதிதாகணும் ரூபமாகணும் மறு ரூபமாகணும் He is a new creation when he is true in Christ. He is a new creation when he is true in Christ. All things are past, became very new. All things became very new. All things are past, became very new. All things became very new. Be not comfort to this world, look for the will of God. Be not comfort to this world, look for the will of God. Renew your mind, renew your strength, transform and be transformed. Renew your mind, renew your strength, transform and be transformed. Wasn't that an amazing song? Simple and easy to learn. So your activity is to learn the song also. Three sisters are here today for you. They want to meet you with one particular topic of this day. Esther, Sarah Jennifer and Nelita. Do you want to see how they present the things to you?
Hello everyone, my dear friends and sisters in Christ. Praise the Lord. It's such a joy to see you all through this video. Today இன்னைக்கு நான் என்ன டாபிக்ல பேச போறேன் அப்படின்னா renewed strength, புதுப்பிக்கப்பட்ட பலன் அப்படிங்கிறதுல பேச போறேன். யாரை கம்பேர் பண்ணினா ஈகிள் கூட கம்பேர் பண்ணி நான் பேச போறேன். உங்க எல்லாத்துக்கும் ஈகிளோட கதை நல்லாவே தெரியும் குட்டீஸ் இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் அங்க இங்கன்னு உங்களோட கான்சென்ட்ரேஷனை செதற விடாம நல்லா கூர்ந்து கவனிங்க, ஓகேவா? அக்கா சொல்றத ஃபர்ஸ்ட் ஈகிள் 30 years நல்லா பார்த்தீங்கன்னா பறக்கும், தன்னுடைய இறைய சாப்பிடி எல்லாம் பண்ணும். ஆஃப்டர் 30 years அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட பலன் ஒரு மாதிரி ஆயிரும். அதனால மலைக்கு மேலே போய் அதோட பீக்ஸ் அதோட ஃபெதர்ஸ் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்குன்னு சொல்லி அந்த மலையில போய் காத்திருந்து புது இறகு அந்த பீக்ஸ் அந்த உங்களுக்கு தெரியும் அந்த செவத்துல அதோட பீக்ஸை குத்தி நேராக்கி அதுக்கப்புறம் ஃபெதர்ஸ் எல்லாம் அது எடுத்து போட்டு புது ஃபெதர்ஸ் வர வரைக்கும் அது காத்திருக்கும். ஸோ அதை வச்சுதான் இன்னைக்கு அக்கா உங்க கூட பேச போறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈகிள் அந்த பலனை புதுப்பிக்கப்பட்ட பலன் அதுக்கு வேணும்னா அது என்ன செய்யுது? அதுக்கு புதுப்பிக்கப்பட்ட பலன் வேணும் அப்படின்னா அது என்ன பண்ணுது? மலை மேல போய் தனிமையா உட்காந்து 150 days எதுவுமே சாப்பிடாம என்ன பண்ணுது? தன்னுடைய பலனை புதுப்பிச்சு கொள்ளுது. அதனுடைய ஃபெதர்ஸை புதுசாக்குது, தன்னுடைய பீக்ஸை புதுசாக்குது, நெகங்களை புதுசாக்குது, ஓகேவா? அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பலன், what you are going to do with your strength to renew, என்ன பண்ண போறீங்க அந்த டைம்ல? அது என்ன பண்ணுது அந்த டைம்ல? அதை கம்பேர் பண்ணி அக்கா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்க என்ன பண்ண, what you have to do is first self analysis is very self analysis ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த டீனேஜ்ல இந்த குட்டி வயசுல உங்க கேரக்டர்ஸ் உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களும் எப்படி மோல்ட் ஆகுதோ அதுதான் உங்க வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் குட்டீஸ் டீன்ஸ் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்றேன். ஸோ நீங்களே அப்பப்போ செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும். நான் பண்றது கரெக்டா, நான் இப்படி பண்றது ஓகேவா? அதோட ஃபெதர் பாரமாய் ஸ்ட்ரக் ஆகுது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல என்னென்ன ஸ்ட்ரக் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளே நாமே என்ன பண்ணிக்கணும்? கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஈகிள் வெதர் he had to die இல்லையா அந்த பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள அது போகணும். அப்ப சாவறதா இல்ல நம்ம பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போய் அந்த 150 days இருந்து மறுபடியும் சிறகெடுத்து பறக்கிறதா அப்படின்னு பார்த்தா ஈகிள் எந்த வழியை சூஸ் பண்ணுது? விச் வே, எந்த வழியை சூஸ் பண்ணுது? ஈகிள் பெயின்ஃபுல்லா கடந்து போற அந்த பாத்தை தான் ஈகிள் சூஸ் பண்ணுது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம நல்ல சிறந்தவங்களா, நல்ல குட் பர்சனா, நல்ல குட் கேரக்டர்ஸ்ல நம்ம மோல்டாய் வரணும்னா நம்மளும் சில இடத்துல சில பெயின்ஃபுல் பார்ட்ஸ், பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளும் என்ன பண்ணி தான் ஆகணும்? ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செல்ஃப் அனாலிசிஸ்னு சொன்னேன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா பேஷன்ஸ். ரொம்ப முக்கியம் பேஷன்ஸ். ஏன் தெரியுமா? ஈகிள் அதோட பீக்ஸை சரி செய்யுது, ஃபெதர்ஸ் எல்லாத்தையும் புதுசா ஆகுற வரைக்கும் 150 days பொறுமையா காத்து இருக்குது. அப்ப டீன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த யூத் ஏஜ்ல உங்களுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா சொல்றேன்? பேஷன்ஸ். இந்த டைம்ல நம்மளுக்கு எதுவுமே பேஷன்ஸே இருக்காது. எடுத்தோம் கவுத்தோம், இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் தான் போவோமே ஒழிய பொறுமையா யோசிச்சு நிதானமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் நம்மளுக்குள்ள இருக்கவே இருக்காது. அப்ப இந்த பேஷன்ஸ் பீரியட்ல நீங்க என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணும். பிளஸ் இந்த பேஷன்ஸ் பீரியட்ல நீங்க என்ன பண்ணணும்? நல்லா ஆண்டவரை துதிக்கணும், பாடணும், அவருடைய வசனத்தை தியானிக்கணும், மனப்பாடம் செய்யணும். இன்னும் அந்த பேஷன்ஸ் பீரியட்ல அந்த பொறுமையின் காலத்துல நீங்க உங்க தேவனோடு உள்ள உறவை நீங்க வளர்த்துக்கணும். அப்ப வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பேஷன்ஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா திருப்பி நான் செய்வேன் அப்படிலாம் இல்லை. பொறுமையா இருங்க. ஈகிள் அந்த 150 days பொறுமையா இருந்து எல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிறகெடுத்து பறந்து போகுது அழகா. அதுக்கப்புறம் ஒரு 30 years அது அதோட லைஃப் ஸ்பேன்னு சொல்றாங்க எல்லாருமே. ஆனா நம்ம வாழ்க்கையில ரெண்டு ரொம்ப முக்கியம், செல்ஃப் அனாலிசிஸ், பேஷன்ஸ். இது ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் டீன்ஸ். நீங்க இப்ப எப்படி உங்க லைஃபை மோல்ட் பண்றீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும். இப்ப உங்களோட குறைகளை, இப்ப உங்களோட கேரக்டர்ஸ் சிலதை சேஞ்ச் பண்ண வேண்டியதை சேஞ்ச் பண்ணும். இப்ப அதான் பழமொழி சொல்லுதுல 5ல வளையாதது 50ல வளையாது. அதனால செல்ஃப் அனாலிசிஸ் அண்ட் பேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் ஏச பார்க்கும், உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எதை விடணும்,
சில செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும்போது சில விஷயத்தை ஆண்டவர் விட சொல்லுவார். டீன்ஸ் நான் உங்களுக்கு தான் சொல்றேன், அதெல்லாம் விட்டு தான் ஆகணும். தேவன் அது பெயின்ஃபுல்லா இருக்கும், அது ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா நம்ம அதை தாண்டி வந்தோம்னா ஒரு க்ளோரியஸ் லைஃப் நம்மளுக்காக ஆண்டவர் வச்சிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆஃப்டர் தட், ஓகேவா, ரெனியூட் ஸ்ட்ரென்த் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது ஈகிள்? சிறகெடுத்து பறந்து பறந்து அப்படியே ஜாலியா போகுது. அப்ப நம்ம லைஃப்லயும் இந்த மாதிரி நம்ம சரி செஞ்சதுக்கு அப்புறம் ரெனியூட் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளும் என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா சிறகெடுத்து பறக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த டைம்ல தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம பலனை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இன்னும் பொறுமையா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை நாமே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நைட் படுக்கும்போது ஏசப்பா இன்னைக்கு நான் உங்களுக்கு பிடிக்காததை நான் ஏதாச்சும் செஞ்சிருந்தேன்னா நீங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பிக்கப்பட்ட பலன்ல வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அண்ட் ஒன் மோர் திங் நான் உங்க எல்லாத்துக்கும் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த 17 நம்ம டீன் ஏஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா சொல்ற? பைபிள்ல நிறைய பேர்த்த பாத்தீங்கன்னா சின்ன வயசுல தேவ திட்டத்துக்காகவும் காட்ஸ் பிளான்காகவும் காட்ஸ் வேர்ட்காகவும் தன்னை அப்படியே டெடிகேட் பண்ணாங்க. ஆண்டவர் அவங்களை எடுத்து பயங்கரமா பயன்படுத்திருக்காரு. பைபிள்ல பாருங்க, யோசேப்பு 17 வயசுலயே கொண்டுட்டு போனாங்க. நெக்ஸ்ட் டேவிட் சின்ன வயசுலயே ஆடு மாட வனாந்திரத்துல மேய்ச்சாங்க, அப்பா அம்மா கூட இருந்ததை காட்டினப்ப நீங்களும் இந்த வயசுலயே ஆண்டவரை இருக்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு புதுப்பிக்கப்பட்ட பலன் வரும். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெயினா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டீனேஜ் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிசாசுக்கும் ரொம்ப பிடிக்கும், ஆண்டவருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன நான் சொல்ல வரேன்னா, ஈகிள் வந்து சாவுறதா இல்ல பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள போயிட்டு வரதான்ற போது ஈகிள் கரெக்டான டெசிஷன் எடுக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் 5 சென்ஸ் கொண்ட அதுவே அவ்வளவு கரெக்டான டெசிஷன் எடுக்கும் போது 6 அறிவு படிச்சு தேவ சாயல்ல காட்ஸ் இமேஜ்ல நம்மளை கிரியேட் பண்ணி அவருடைய ரத்தத்தால நம்மளைய வந்து சம்பாதிச்சிருக்காரு ஏசப்பா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? with God's help, ஏசப்பாவோட உதவியோட நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டான டெசிஷன் எடுக்கணும். இந்த டீனேஜை நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க? ஏசப்பாக்கு கொடுக்க போறீங்களா, சாத்தானுக்கு கொடுக்க போறீங்களா? ஏசப்பாக்கு கொடுத்தீங்கன்னா நான் எனக்கு அடிச்சு சொல்றேன், உங்க வாழ்க்கை மகிமையுள்ள வாழ்க்கையா இருக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கை மகிமையுள்ள வாழ்க்கையா இருக்கும். ஈகிள் மாதிரி நீங்களும் ரைட் டெசிஷனை எடுங்க. என்னென்ன ஆண்டவர் விட சொல்றாரோ எல்லாத்தையும் விடுங்க. பொறுமையா இருங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த ஈகிள்ல இருந்து நாங்கள் நல்ல லெசனை லேர்ன் பண்ணிக்கிட்டோம் ஏசப்பா. நாங்களே எங்கள் வாழ்க்கையில எங்களை நாங்களே அப்பா செல்ஃப் அனாலிசிஸ் பண்றவங்களா ஆண்டவரே அப்பா பேஷன்ஸா இருக்கணும் ஏசப்பா. இந்த டீனேஜை நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே. அதுக்கு நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு குட்டீஸை ஒவ்வொரு பெரியவங்களை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. முழுக்க உங்க கருத்துல ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறந்துடாதீங்க குட்டீஸ், மறந்துடாதீங்க டீன்ஸ், உங்களுடைய வாழ்க்கை யாருக்கு? ஆண்டவருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பொறுமையா இருங்க, தேவனை நல்லா பாடுங்க, துதிங்க, அவர் நாமத்தை உயர்த்துங்க. கண்டிப்பா நம்மளுக்கு அந்த எப்படி ஈகிளுக்கு கிடைச்ச புதுப்பிக்கப்பட்ட பலன் எப்படி அவங்களுக்கு ஈகிளுக்கு கிடைச்சிச்சோ அதே மாதிரி நம்மளுக்கும் ரெனியூடு ஸ்ட்ரென்த் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. Hi kids, glad to see you all joining this video through online. Praise God. Today we are going to see about renewed strength, and I am going to explain this to you with the story of an eagle. How many of you all have seen eagle? How does it look like? Yes, eagles are birds that are very strong and powerful. They have beaks which are strong and heavy, which they use to rip the flesh of their prey. They have claws which are very flexible to grab their prey, and they also have wings that are long and wide, which helps them to soar and fly with very little effort. And you know something, eagle can live even up to 70 years, and they have the longest lifespan among its species. So for eagle to reach this age, it has to make a very critical decision when it reaches its 40th year. So when the eagle turns 40, it starts to lose its strength. The big sharp beak now becomes blunt and makes it very difficult to pick its food. The claws are no longer flexible to catch its prey, and the feathers now become very thick and they stick to its chest and makes it difficult for the eagle to fly. So here the eagle is left with only 2 options. The eagle either has to die, or the eagle has to go through a painful process of change in order to live for another 30 years.
So when the eagle decides to go through a painful process of change to live, it goes to a mountain top, sits there for 150 days in its nest. There the eagle breaks its beak against a rock until it is plucked out. Then the eagle waits for the new beak to grow. Later, when the beak grows back, it starts to remove its nails, which are called the talons, and waits for the new nails to grow. Later, when the talons grow back, the eagle plucks all its aged feathers and patiently waits for the new feathers to grow. This 150 days, the eagle waits patiently for a great transformation, and later, when this long period of wait gets over, the eagle takes up its new flight with a new strength. So how are we going to renew our strength in our lives? What did the eagle do? First is self-analysis. The eagle was able to find its areas of weakness and was willing to take up the pain in order to renew it. Similarly, we also need to examine ourselves and find the areas of weakness in our lives and submit it to God in order to receive the strength from God, because our strength is made perfect with God. And second thing is patience. Eagle was able to wait patiently until it received its new strength. We also need to wait patiently for God's promise to fulfill in our lives and also to receive a renewal in our lives. This is what the word of God says in Isaiah 40:31. But for those who wait upon the Lord shall renew their strength, and they shall mount up on wings like eagles. So will you all surrender your weakness and submit your lives to Jesus as we pray? Let us all pray. Jesus, we thank you and we praise you. Father God, you helped us learn a life-changing lesson from the eagle. Help us to analyze ourselves and practice patience in our lives. We also seek your help to give these young lives in your hands, our Master. Bless all the children and the people who paid heed to your word today. We submit all things in your hands. In Jesus' name we pray. Amen. Hello children, happy to see you all today. Now I'm going to demonstrate an activity based on Isaiah 40:31. Children, shall we all read the verse together? But those who hope in the Lord will renew their strength. They'll soar on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. An eagle has the longest lifespan among birds, where it can live up to 70 years. When it's 40, an eagle becomes very feeble, where it can no longer grab food with its fingernails to eat. It also have heavy wings due to their heavy feathers, which is stuck to its chest, making it difficult to fly. At this time, the eagle flies to a mountain top, sits on its nest, knocking its beak against a rock until it plucks it out and starts plucking its old feathers. It takes about 150 days to go through this difficult, painful process. After 5 months, the eagle takes its famous flight of rebirth and lives for another 30 more years. Did you see how eagle suffers itself to have renewed life? How it breaks its beaks and pulls off its feathers and desires to have new life? It's very essential for us to live a new life, have a fresh start in our lives. We can't be having the old lifestyle. Now as these activities are over, I want everybody to take away, remove all the negative things that you think God will not be pleased with you. Just like the eagle plucks off its feathers and breaks its beak, right? That was a wonderful message for you children. So we see that we have to learn memory verse every day, and today also we have a small memory verse, easy to learn, and it's very interesting. We have Chrislyn Ruth and Melford Gerald coming to you with the memory verse. Listen to them and learn, okay? Romans 8:28, and we know that in all things God works for the good of those who love Him. My name is Melford Gerald. உங்களுக்கு ஒரு வசனம் சொல்ல போறேன். ரோமர் 8 அதிகாரம் 28 வசனம். அன்றியும் அவருடைய
தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஒரு வார்த்தை என் கூட வசனம் சொல்றீங்களா? ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புக்குரியவர்களுக்கு ஆயுத பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனோட இதயத்தில் தோன்றவும் இல்லை. 1 கொரிந்தியர் 2:9. Memory verse Psalm 27:40. Wait on the Lord. Wait on the Lord. Be of good courage, and He has strengthened my heart. Wait, I say, on the Lord. 1 Corinthians 2:9. However, it has written, what no eye has seen, what no ears have heard, and what no human minds have conceived, the things God has prepared, and for those who love them. Thank you. Memory words Psalm 27:14. Wait on the Lord, be of good courage, He shall strengthen your heart. Wait, I say, on the Lord. 1 Corinthians 2:9. However as it is written, what no eyes has seen, and what no ears has been heard, and what no human's mind has conceived, the things the God had prepared for those who love Him. Thank you. So we learned that everything happens for our good because we love God. Eagle has been our topic. Illa children, eagle நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஈகிளோட characteristics, ஈகிளோட size, weight, its vision, its strength அப்படின்னு நிறைய காரியங்களை இந்த 1 week ஃபுல்லா நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா? குட்டீஸ், நீங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு ஈகிள் செய்ய போறீங்க. Just A4 size paper and some colors. அவ்வளவுதான். அனிதா பிளெஸன் அக்கா உங்களுக்காக வந்து ஒரு ஈகிள் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லி காட்ட போறாங்க. நீங்க ஒரு ஈகிள் செய்து உங்க வீட்டுல மாட்டி வச்சுக்கோங்க. அப்ப ஈகிள் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணணும்? கழுகு கிறிஸ்தவர்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணணும். இப்ப நம்ம பார்ப்போமா எப்படி கழுகு செய்யலான்ட்டு? ஹாய் கிட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க இப்போ நம்ம ஈகிள் பண்ணலாமா? அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை நான் சொல்றேன். ஒரு A4 sheet, ஒயிட் கலர் A4 sheet, ப்ரௌன் கலர் crayon, அப்புறம் சிசர், ஒரு பென்சில், அப்புறம் கம். அவ்வளோதான். பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கை வச்சு அழகா பாம் ட்ரேஸ் பண்ணணும். இப்படி வந்துச்சா? இப்போ இத கட் பண்ணணும். இப்போ இது கிடைச்சிச்சா? இப்போ இதுல ப்ரௌன் கலர்ல கலர் பண்ணணும். கிடைச்சிச்சா? குட். இந்த மாதிரி 2 கை கிடைச்சிருக்கும். 2 கை செஞ்சு வச்சுக்கோ. இந்த ஷீட்ல ஒரு யூ, அப்புறம் ஒரு குட்டி யூ போட்டச்சா? இதையும் ப்ரௌன் கலர்ல கலர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதை இதே ஷேப்ல கட் பண்ணிக்கணும். இது கிடைச்சிருச்சா? இந்த பார்ட். இப்போ இதை தனியா வச்சு நெக்ஸ்ட் ஒரு என் மாதிரி போடணும். போட்டு இப்படி போடணும். ஓகேவா? இப்படி டூப் போடுற மாதிரி இப்படி பண்ணி இப்படி கொஞ்சம் கர்வியா போட்டு இப்படி பண்ணி
இப்படி 3. ஓகே, இது கலர் பண்ண வேண்டாம், இதை அப்படியே கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிக்கலாமா? கட் பண்ணால் நம்மளுக்கு இப்படி கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் இந்த பார்த்த பத்திரமா எடுத்துச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு A4 ஷீட்டில் W இதையும் ப்ரௌன் கலரில் கலர் பண்ணணும். நெக்ஸ்ட் இதையும் இப்படி கட் பண்ணிக்கணும். கிடைச்சிச்சா? இதையும் பத்திரமா வச்சு. நெக்ஸ்ட் ஒரு yellow கலர் பேப்பர் எடுத்து இதுலயும் ஒரு குட்டி W. ஓகேவா? இந்த டபிள்யூவும் அப்படியே கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி 2 வேணும். நெக்ஸ்ட் கட் பண்ணிக்கணும். திருப்பி V கட் பண்ணணும். இந்த V-ஐ இப்படி கட் பண்ணிக்கணும். எல்லா போட்டும் தாங்க. எல்லா பார்ட்ஸ் பார்ப்போமா? 2 கை கிடைச்சிருச்சு. இப்படி ஒன்று கிடைச்சிருக்கும், இது ஒன்று கிடைச்சிருக்கும், இந்த V ஒன்று வச்சிருக்கோம், 2 குட்டி W, ஒரு பெரிய W. ஓகேவா? நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணி ஈகிளா மாற்ற போறோம்னு பார்க்கலாம். இப்போ இப்போ இது ரெண்டையும் இதுக்குள்ள இப்படி கவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதை இங்க வச்சிடணும். இந்த பெரிய W இருக்குல்ல, அதை இங்க வைக்கணும். இந்த குட்டி W-ஐ இங்க வைக்கணும். நெக்ஸ்ட் இந்த B-க்கு அவ்வளவுதான். இப்போ ஈகிளோட ஷேப் கிடைச்சிடுச்சா? நெக்ஸ்ட் ஒரு பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்து ஐஸ் வரைஞ்சு அவ்வளவுதான். சிம்பிளான ஈகிள் கிராஃப்ட். கழுகு ரொம்ப அருமையா இருந்துச்சுல்ல சில்ட்ரன்? நீங்களும் செய்யுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சரியா? The Shivers பேண்டோட cast and crew எல்லாம் நீங்க பார்க்க ஆசையா? ஒரு வீடியோல பார்க்கலாமா? கத்தருக்காய் காத்திருப்பேன், அவர் உணர்வை
அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த 6வது நாள் நம்மளுக்கு ஃபைனல் டே ஃபார் திஸ் டைம்ஸ் VBS. இந்த நாளில் நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய ஒர்க்கை எடுத்து செஞ்சுருக்காங்க, நல்லா சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க, நிறைய விஷயங்களில் எனக்கு ஃபேவர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரையும் நான் தேவனுடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அதோடு கூட ஸ்பீக்கர்ஸ், சாங் ரைட்டர்ஸ், டான்சர்ஸ், ஸ்கிரிப்சர் ரெசிடேட் பண்ணின எல்லா குட்டீஸ் எல்லாருமே they have contributed their little bit. அடுத்தது ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா they have spent a lot of time preparing, a lot of time spending in the presence of God to bring the right word to you. நிறைய டெக்னிக்கல் ஹெல்ப் எல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க. எல்லாரும் ரொம்பவே பிரயாசப்பட்டிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காங்க. டே அண்ட் நைட் இதுக்காக அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த லாக்டவுன் டைமில் கொஞ்சம் இன்எபிலிட்டிஸ் இருந்திருக்கும், அப்புறம் கொஞ்சம் வெளியே போக முடியாத அந்த இன்கன்வீனியன்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நான் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். எல்லாத்துக்கும் தேவனுடைய நாமத்தில் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும்படி நான் ஜெபித்துக் கொள்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களை பார்க்குற நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இது எங்கெல்லாம் இந்த மெசேஜ் போகுதோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தையும் ஒரு அருமையான லைஃப் ஸ்டைலும் கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ப்ரேயர். அடுத்தது யூ ஆல்சோ கீப் ஸ்ப்ரெடிங் காட்ஸ் லவ், காட்ஸ் ஃபேவர் அப்பான் யூ. நம்ம எப்படி நம்ம ஈகிள் கிறிஸ்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிற சத்தியத்தை உங்கள் கண்கள் கண்டதையும் காதுகள் கேட்டதையும் இருதயத்தில் உணர்ந்ததையும் நீங்கள் சாட்சியாக வெளியே சொல்லுங்கள். அது உங்களுக்கும் அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். So, shall we wind up the entire program with a word of prayer? Yes, close your eyes with me. நல்ல ஆண்டவரே, 6 நாட்களும் ஆண்டவரே இந்த VBS நடத்த ஆண்டவர் கிருபை பாராட்டினீங்க, நீர் வழி நடத்துனீங்க, நீங்கள் டிரெக்ட் பண்ணீங்க, நீங்கள் எல்லா கைடன்ஸும் கொடுத்தீங்க ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் சுவாமி நீங்கள் முன்னின்று நடத்தி வைத்தீங்க. அதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கழுகு போல ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவர்களாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படிங்கிறது உம்முடைய சித்தமாக இருக்கிறதுனால எங்களை எல்லாம் இந்த காரியங்களை குறித்து மெடிடேட் பண்ண, எங்கள் வாழ்க்கையில் அப்ளிகபிள் பண்ண நீர் எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசாயா 40:31 சொன்னபடி, But those who wait on the Lord shall renew their strength and soar high. ஆண்டவரே, நாங்கள் உண்மை அதிகமாக உங்களுடைய சமூகத்தில் காத்திரு இருந்தால் மட்டுமே எங்களுக்கு புது பலன் கிடைக்கும். புது பலன் கிடைத்தா நாங்கள் பறந்து உயர செல்லுவோம். அந்த கருத்தையெல்லாம் நீர் எங்களுக்கு ஆழமாய் சொல்லி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபைகளை தாங்க ஆண்டவரே. அப்பா, நான் உலகத்தில் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்று வைஸ் மேரி அண்ட் நைஸ் மார்த்தா. ஆண்டவரே, நைஸ் மார்த்தா ஆண்டவருக்காக பணிகளை செய்யணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் வைஸ் மேரி உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து காரியங்களை கற்றுக்கொண்டாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வைஸ் மேரியாக நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை நீங்கள் செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்களுடைய காரியங்களில் சுவாமி நாங்கள் ஈடுபாடோடு இருக்கவும், ஆண்டவரே உங்களுடைய நாம மகிமைக்காக வாழவும், உங்களுடைய பார்வையில் சுவாமி நாங்கள் அருமையான கிறிஸ்தவர்களாக இருக்கவும் தேவன் கிருபை பாராட்டுவராக சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, மிஸ் பண்ணாம பார்த்து கொண்டிருந்த எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீங்க எங்க வாழ்க்கையில ஆண்டவரே மகிமைப்படுங்க. தடைகளாய் காணப்படுகிற அனைத்து காரியங்களும் இயேசுவின் நாமத்துல நாங்க உடை தருகிறோம், நிர்மூலமாக்குகிறோம். அப்பா, நீங்க எங்க வாழ்க்கையில மகிமைப்படுங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
தந்தானே தந்தானே தந்தன தந்தானே தந்தானே தந்தன தந்தானே தந்தானே தந்தன தந்தானே தானியேலின் உறுதியை நீ கத்துக்கணுமே ராஜா உண்ணாமலே படுத்து நின்னானே தானியேலின் உறுதியை நீ கத்துக்கணுமே ராஜா உண்ணாமலே படுத்து நின்னானே தானியேலின் ஜெபத்தை நீயும் கத்துக்கணுமே 3 வேளை முழங்காலில் ஜெபித்து வென்றானே தானியேலின் ஜெபத்தை நீயும் கத்துக்கணுமே 3 வேளை முழங்காலில் ஜெபித்து வென்றானே தந்தானே தந்தன தந்தானே தந்தானே தந்தன தந்தானே தந்தானே தந்தன தந்தானே தந்தானே தந்தன தந்தானே தானியேலின் நம்பிக்கையை கத்துக்கணுமே சிங்ககவியில் தூக்கி போட்டும் எழுந்து வந்தானே தானியேலின் நம்பிக்கையை கத்துக்கணுமே சிங்ககவியில் தூக்கி போட்டும் எழுந்து வந்தானே குட்டி தம்பி குட்டி தங்காய் நீயும் கத்துக்கோ தானியேல் போல் நீயும் வாழ்வில் மேன்மை பெற்றுக்கோ குட்டி தம்பி குட்டி தங்காய் நீயும் கத்துக்கோ தானியேல் போல் நீயும் வாழ்வில் மேன்மை பெற்றுக்கோ தந்தானே தந்தன தந்தானே தந்தானே தந்தன தந்தானே தந்தானே தந்தன தந்தானே
abide in the Lord, so close that I'll hear His voice. It's here I find my strength, renewed and increased by the Lord. I will abide in the Lord, so close that I'll hear His voice. It's here I find my strength, renewed and increased by the Lord. I will mount up with my wings like an eagle. I will challenge all the storms of my life. I will mount up with my wings like an eagle. I will challenge all the storms of my life. He will renew me and strengthen me. I'll gladly glide higher and higher, higher.